ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டை துவையல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே இது ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இது கை பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சம்டைம்ஸ் கையில் நல்லா குத்துற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கையில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா உரித்து அந்த நார்லாம் தனியாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு வடைச்சட்டியில் நிறைய கொஞ்சம் உளுந்து சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நெக்ஸ்ட்டு பூண்டு நல்லா ஒரு 10-15 பூண்டு கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஏன்னா அது செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுவும் போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அப்படியே சைடு வத்தல் எடுத்து போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் டார்க் ரெட் ஆகிற வரைக்குமே நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பீஸ் இஞ்சி போடணும். இஞ்சி போட்டோன்னா அதுவும் நல்லா இது எல்லாமே ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த பிரண்டையோட டேஸ்ட்டு கூட சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேங்காய் விரல் சைஸு ஒரு 5 பீஸ் போட்டுக்கலாம். போட்டக்கப்புறம் அடுத்து பிரண்டை போட்டுக்கலாம். பிரண்டை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீதி அடியில் அப்புறம் உளுந்து அடியில் மட்டும் ரொம்ப ரோஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லிச்செடி நல்லா க்ளீன் பண்ணி போட்டுட்டோன்னா அதுவும் நல்லா ஃப்ளேவர் தான் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. நல்லா ஒரு கை அளவு மல்லிச்செடி. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி போடலாம். ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா இதை வதக்கணும். நல்லாவே வதங்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது வதங்கணும். 10 to 15 மினிட்ஸ். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? நல்லா மல்லிச்செடிலாம் வதங்கும் போது நல்லா கொஞ்சம் அதை நம்ம போட்ட குவான்டிட்டியோட ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டியாகவே மாறிடும். அதே மாதிரி தான் பிரண்டையும் மாறும். மாறினோடனே அந்த ஹீட்லாம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே நம்ம நெக்ஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக கெட்டியாகவே அரைச்சி வச்சுக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் ஏன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வடைச்சட்டியில் இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்காக உளுந்து, கருவேப்பிலை, கடுகு இது எல்லாமே போட்டு நல்லா தாளித்து வச்சுட்டு அந்த சட்னி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் மிக்ஸ் பண்ணலாம். பண்ணும்போது நம்ம தண்ணி சேர்த்து இதில் ஊற்றும் போது நல்ல குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை நல்லா கொதிக்க விடணும். வடைச்சட்டிலே நல்லா கொதிக்க விடும்போது நல்லா பபுள்ஸ் மாதிரி வருதா, இந்த டைம் கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டோன்னா ரொம்ப சூப்பராக பிரண்டை துவையல் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு தோசை, ஆனியன் தோசையோ இல்லை எந்த தோசையோ ஊற்றி அதை அழகாக தொட்டு சாப்பிட்லாம். பிரண்டை துவையல்னாலே எல்லோரும் சொல்லுவாங்க, சாப்பிடும் போது இந்த குத்துற மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.